இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக இந்த சிறப்பான கிறிஸ்மஸ் கீத வழிபாட்டிற்காக நாங்கள் மக்கள் நடி சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்வை எங்களுடைய ஐக்கியத்தில் நாங்கள் கொண்டாடி மகிழ நீர் பாராட்டியிருக்கிற இந்த ஒரு மாபெரும் கிருபைக்காக நடி சொல்கிறோம். எங்களுடைய ஆலயத்திற்காக, ஆலயத்தினுடைய அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்காக, குழுக்களுக்காக நாங்கள் மக்கள் நடி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை பாடல்களின் வழியாக ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் பாடி ஆண்டவரை மகிழ்ந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பொழுது உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் நாங்கள் மட்டும் கொண்டாடுகிறோம். கூடி வந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரோடு ஒரு பரிசுத்த கரம் தங்கி இருக்கட்டும். எங்களையும் இந்த வழிபாட்டை உடைய கரங்களிலே தருகிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய இந்த சிறப்பான வழிபாட்டிற்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 72வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 72, ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள். காலை மாலை வழிபாடு, 2ஆம் வழிபாட்டு முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற விழாவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரிய கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரங்கள் ரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கூர்ந்திரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக ஒழித்தெழும்பியவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கள் நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவரும் ஜெப நிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மீந்திருக்கவுள்ள பிதாவே, தப்பிப்போன நாடுகளைப் போல் நடிகளை விட்டு வழி அணைந்து போனோம். எங்கள் இறுதியத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களை கிறங்கும். தப்பிதங்களை அடிக்கடி மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தங்களை கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மீந்திருக்க உள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. சபையார் அமருவோம். நாம் யாவரும் நன்கு அறிந்த வண்ணமாக இந்த நாளின் வழிபாடு நம்முடைய ஆலயத்தின் அனைத்து ஐக்கிய சங்கங்களின் கிறிஸ்துமஸ் கீத வழிபாடு. எனவே ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களாக வந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்வை பாடி கொண்டாடிய அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ஜெபக்குழுவினர் அவருடைய சிறப்பு பாடல்.
பாடகர் குழுவினுடைய பாடல். அதைத் தொடர்ந்து ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் பாடல். ஹலோ செக்.
ஆண்கள் ஐக்கிய சங்கம், அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கம். Hallelujah, Deva Deva, Yesu
பெண்கள் ஐக்கிய சங்கம். நட்சத்திரமாய்
பறந்து விரிந்து காணும் இந்த வானவெளியில் பல வகை இசை ஒலிக்க, இந்த பூ உலகில் பிறந்திட்ட மக்கள் யாவரும் உளம் கனிந்து மகிழ்ச்சி அடைய, அந்த வெண்ணிலவை இசைத்து பாடிட இந்த உலக இரட்சகன் நம் இயேசு பாலன் அவதரித்தார். இதை போற்றும் பாடல் இப்போது கேட்போமா? தமிழ் வெஸ்லி ஆலயம் தோமையர் மலை இளம் தம்பதியர் ஐக்கிய கூடுகையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாலிபர் ஐக்கிய சங்கம்.
தொடர்ந்து சேகரக்குழு உறுப்பினர். Hello, check. Nancy. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள். Come on.
பாடற் குழுவினரின் அடுத்த பாடல்.
நீதிமொழிகளிலிருந்து ஒரு பகுதியை படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் லூக்கா எழுதின நற்செய்தி அத்தியாயம் 1 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் திருவாக்கியங்கள் 39 முடியல் 45 வரை. மரியா எலிசபெத்தை சந்தித்தல். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் படித்து முடிந்தாயிடுத்து. தேவனே உமக்கே மகிமை உண்டாகும். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. நம்முடைய ஆலயத்தின் அனைத்து ஐக்கிய சங்கங்களும் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை தன்னுடைய பாடல்களின் வழியாக வெளிப்படுத்தின ஒரு வழிபாடு. அனைத்து ஐக்கிய சங்கங்களையும் குழுக்களையும் இந்த நேரத்தில் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நம்முடைய ஐக்கியத்தை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணத்திலே நாம் வெளிப்படுத்த கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நீங்களும் இதற்காக பயிற்சி செய்து மிக சிறப்பாக உங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தினீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் சிந்தனையாக நாம் காலையிலே தியானித்த தலைப்பு கடவுளுடைய வார்த்தை. அது நம்முடைய வாழ்விலே ஒரு தூண்டுதலை தருகிறது என்கிற சிந்தனையை நாம் காலையிலே ஒரு சில திருமறை பகுதியிலே வைத்து நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அந்த லூக்கா எழுதிய நற்செய்தியின் 1ஆம் அத்தியாயத்தின் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். மரியாளுக்கு கடவுளுடைய வார்த்தை தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கிறார்கள். மரியாளுடைய வாழ்த்துதல் செய்தி எலிசபெத்திற்கு சொல்லப்பட்ட பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிலே இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று நாம் காணுகின்றோம். காலையிலேயே நான் ஒரு செய்தியை அதிலே குறிப்பிட்டேன். மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றது. அது ஒரு சிறப்பான நிகழ்வாக திருமறை குறிப்பிடுகிறது. இன்றைக்கும் அது ஒரு சிறப்பான நிகழ்வாக அங்கு அது குறிப்பிடப்படுகிறது. ஏனென்று கேட்டால், வெகு தொலைவிலிருந்து மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்கு புறப்பட்டு செல்கிறார். அவர்கள் உறவு முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த கடவுளுடைய வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் அவர் எலிசபெத்தை சந்திப்பதற்காக புறப்பட்டு போகிறார். விரைந்து சென்று எலிசபெத்தை சந்தித்து அதற்கு பிறகு அங்கு நடைபெறுகிற சூழலை நம்மால் அங்கே காண முடிகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தியின் 1ஆம் அத்தியாயத்தின் அடுத்த பகுதி மரியாவின் பாடல். நாம் இதை அங்கே படிக்க பார்க்கிறோம். இந்த இருவருடைய சந்திப்பு என்பது கடவுளுடைய வார்த்தையினாலே பெறப்பட்ட தூண்டுதலினாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட சந்திப்பு. அந்த இணைப்பு அல்லது அந்த ஐக்கியம் என்பது கடவுளுடைய வார்த்தையினாலே உண்டாகிற ஒன்று என்பதை
நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு நிகழ்வாக நம்மால் காண முடிகிறது. இந்த மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த இந்த சந்திப்பு, ஒருவரை ஒருவர் வாழ்த்தியது, அங்கு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு பேசினது, மரியாளுடைய கீதம், இந்த எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவரின் வருகைக்கு முன்பதாக நடைபெறுகிற ஒரு செயல். இது ஒரு ஆண்டவரின் திருப்பணிக்கு முன்பதாக நடைபெறுகின்ற ஒரு ஆயத்தமாக நம்மால் காண முடிகிறது. அதைத் தொடர்ந்து யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை யோவான் அறிவிக்கிறதை நாம் காணுகின்றோம். எனக்கு பின்னாக வருகிறவர் எவ்வளவு ஆற்றல் உடையவர் என்பதை அங்கே யோவான் ஸ்நானகன் எடுத்து உரைத்து மக்களை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். 2 பேர் உறவின் முறையாராக கடவுளுடைய வார்த்தையினாலே தூண்டப்பெற்று சந்திக்கப்பட்டார்கள், சந்தித்து கொண்டார்கள், கடவுளை போற்றினார்கள், தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வு 2 பேர் அல்ல, அல்லது உறவின் முறை அல்ல, அதை கடந்து முழு உலகை சார்ந்த ஒன்றாக நம்மால் அதை காண முடிகிறது. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிற ஆற்றல் ஒரு தனிநபர் சார்ந்தோ உறவு சார்ந்தோ முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல, அதையும் கடந்து உலகையே உள்ளடக்குகிற ஒன்றாக இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிற ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு மரியாள் அந்த கடவுளுடைய வார்த்தையினாலே தூண்டப்பெற்றார் என்று நாம் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படி ஆண்டவருடைய வார்த்தையால் தூண்டப்பெற்று ஆண்டவரை சுமக்கிற ஒரு பாத்திரமாக மரியாள் இருந்ததினாலே முழு உலகம் ஒரு பெரிய ஐக்கியத்திற்குள்ளாக வருகிற ஒரு நிலைப்பாட்டை நம்மால் காண முடிகிறது. அது எது என்று சொன்னால், மீட்பை பெற்றுக்கொண்ட, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, இறையரசுக்கு சொந்தமான மக்களை அங்கே பிரித்தெடுக்கிற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் தன்னுடைய திருப்பணி ஏற்று மலைப்பொழிவிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை மத்திய 5, 6, 7 அத்தியாயங்களிலே அவர் குறிப்பிடுகிற பொழுது, மனிதனுடைய வாழ்வு ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப், ஒரு முழுமையான வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எது மனித வாழ்விலே களையப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படி யாரெல்லாம் மனித வாழ்விலே தவிர்க்க வேண்டியவற்றையெல்லாம் தவிர்த்து பெற வேண்டியவற்றையெல்லாம் பெற்று வாழ்கிற பொழுது அவர்கள் இறையரசுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்படுகிறார்கள். எனவே கடவுளுடைய வார்த்தை ஒரு தனிநபர் சார்ந்த அல்லது 2 பேர் சந்திக்கின்ற உறவு சார்ந்த ஒன்றாக முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அதை கடந்து முழு உலகம் மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கின்ற அல்லது இறையரசுக்கு சொந்தமாக மாற்றுகின்ற ஒரு ஆற்றலுடைய கடவுளுடைய வார்த்தை என்பதை நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கு நாம் ஒரு திருச்சபையாக, ஒரு ஆலயமாக இங்கே அமர்ந்து கடவுளை, கிறிஸ்துவின் பிறப்பை நம்முடைய பாடலின் வழியாக பாடி கொண்டாடுகிறோம். இது நம்மோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல. இப்படி இந்த மாதம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கிற தருணங்கள் உண்டு. அந்தந்த திருச்சபையோடு அது முடிந்து விடுகிற ஒன்றல்ல. இன்னொரு செய்தி அது நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த தாமதம் எதற்காக என்று சொன்னால், முழு உலகம் அந்த இறையரசுக்கு சொந்தமான மக்களிடமாக மாறுவதற்காக. அது அப்படிப்பட்ட மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தை அவசியம். அன்றைக்கு ஒரு நபருக்கு சொல்லப்பட்டது, அது பகிர்ந்து கொள்ளப்பட்டது, அங்கே மகிழ்ச்சி ஏற்பட்டது, தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது அதோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. இன்றைக்கு திருச்சபைகளாக அங்கங்கு கூடி ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்வதோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. மாறாக அது ஒட்டுமொத்த உலகம் இறையரசுக்கு சொந்தமாக மாறுகிற ஒரு நிலையை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணம். ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பயணமாக அந்த பயணம் அமைய வேண்டும். அதற்கு கடவுளுடைய வார்த்தை தூண்டுதலாக இருக்க வேண்டும். தூண்டுதலாக இருக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை சிந்தித்த நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமையாக திருப்பித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களுடன் எழுந்தள்ளினார்.
பரமண்டத்துக்கு ஏறி சர்வநிலை பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 22வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 22, அதிமங்களகாரணனே. சபை அமருவோம். இந்த நாளிலே இந்த சிறப்பான வழிபாட்டிலே பங்கேற்று பாடல்களை பாடி கடவுளை போற்றின அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்கும் குழுக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் வருகின்ற வாரங்களில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். ஃபேமிலி கேரல் சர்வீஸ்லேயும் நிறைய ஃபேமிலிஸ் பாடுறதுக்கு முன் வாங்க. குடும்பங்களாக வந்து நாம் கடவுளை இந்த நாட்களிலே ஆராதிப்போம். நன்றி. ஜெபிப்போம். ஜெபத்திற்கு பிறகு ஒப்பெல்லாம் திருகிற பாடல் பாடுவோம். அப்போ கேண்டில் லைட் நம்ம இது பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த வருகையின் காலத்திலே இப்படிப்பட்ட சிறப்பான வழிபாடுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்வை கொண்டாடுகிற நாங்கள்
வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய விடமே மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்குகிற நாங்கள், உம்மை சுமக்கிறவர்களாக மாறுகிற நாங்கள், அந்த வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களுமே சுமப்பதற்கு நாங்கள் அவர்களை தூண்டப்பெறச் செய்ய கிருபை செய்ய விடமா நாங்கள் மன்றாடுகிறோம். இது தனி மனிதனுடைய வாழ்வோடு முடிந்து விடுகிற, உறவு முறைகளோடு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல, முழு உலக சார்ந்த ஒன்று. முழு உலகையும் மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு உலக ரட்சகராக ஆண்டவர் வந்தார் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து, அந்த வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு, மெய்யாகவே கிறிஸ்துவின் பிறப்பு முழு உலகிற்கு உரிய ஒன்று, முழு உலக மீட்பிற்கு உரிய ஒன்று என்பதை நாங்கள் அறிவிக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நாளின் வழிபாட்டிலே எங்களுடைய ஆலயத்தின் அனைத்து ஐக்கிய சங்கங்களும் குழுக்களும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை போற்றி பாட நீர் தந்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்தையும் குழுக்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க விடமா மன்றாடுகிறோம். திருச்சபை திருப்பணியிலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற, அதனுடைய வளர்ச்சியிலே அவர்கள் பங்களிக்கின்ற பங்களிப்புகளுக்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஐக்கியத்தையும் பங்களிப்புகளையும் கொடுத்து ஆண்டவரே நமக்கு சாட்சி பகர கிருபை செய்ய விடமா நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனிய பேர் நீர் ஆசீர்வதிக்க விடமா நாங்கள் வீட்டில் கொண்டாடுகின்றோம். மீதமாக உள்ள நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எழுத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக.